This is Sparta! ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, டைம் பேரடாக்ஸ்னு நான் அந்த டெம்ப்ளேட்லேயே போட்டிருப்பேன். கரெக்ட் கைஸ், ஒரு டிஃப்ரெண்ட் டேக் ஆன் ஜானர் ட்ரை பண்ண போகிறேன். எல்லா ஜானரையும் எடுத்து ஒரே யூடியூப்பில் சேனலில் போட்டால் வியூஸ் வருமா? அப்படி வந்துச்சுன்னா நல்லது, வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். அப்படி வந்து அதுக்கடுத்து தனித்தனியாக இது எல்லாத்தையும் பிரிச்சிடுறேன். முதல்ல இப்போ டைம் பேரடாக்ஸ், நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம். டைம் பேரடாக்ஸ், இது டைம் பேரடாக்ஸ்னு என்னது? ஆக்சுவலாக நிறைய படத்துலலாம் நம்ம வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இது பண்ணுற நிறைய படத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமே எடுத்துக்கோங்களேன், ஃபுல்லாகவே டைமை யூஸ் பண்ணி தான் விளாண்டுருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஹீரோ தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், டைம் ட்ராவல் பண்ணி வில்லனை தோக்கிட்டு ஜெயிச்சிடலாம். ஆக்சுவலாக அது நடக்க முடியாது கைஸ். அதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஏன்னா நம்மளால் நிஜத்தில் வந்து நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஆக்சுவலாக லைட்டோட ஸ்பீடை அட்டைன் பண்ணால், அதுவும் அட்டைன் பண்ண இம்பாசிபிள் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில். எப்போவுமே அது பாசிபிள் ஆகுமான்னு டைம் தான் சொல்லணும் நம்ம இப்போ. ஆனால் வந்து லைட்டோட ஸ்பீடை அட்டைன் பண்ணால் நம்ம வந்து இது டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் டைம் ட்ராவல் ஃப்யூச்சருக்கு தான் பண்ண முடியுமே தவிர பாஸ்ட்டுக்கு நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியாது. இவங்க டைம் மெஷின் சொல்லி ஒன்று கொண்டு வராங்கல்ல, அது வந்து லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் ஆனாலும் அது ஃப்யூச்சருக்கு தான் போக முடியுமே, பாஸ்ட்டுக்கு போக முடியாது கைஸ். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் பாஸ்ட்டை தான் மாற்றணும் ஹீரோஸ்க்கு. அப்போது இவங்க படத்தில் ஒரு இப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் பேரடாக்ஸஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் டைம் பேரடாக்ஸில். இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ், இன்னொன்று வந்து பூட் ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டீங்க, எப்படியோ போக முடியாது ஆக்சுவலாக, ஆனால் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதில் வந்து உங்கள் தாத்தா இருக்கார், உங்கள் தாத்தாவை நீங்கள் போய் கொண்டுறீங்க. அப்போ நீங்கள் பண்ண ஏதாச்சும் வேலையால் உங்கள் தாத்தா இறந்தாருன்னா, உங்கள் தாத்தாவால் வர வேண்டிய உங்கள் அப்பா பறக்க மாட்டார், அதனால் நீங்கள் பறக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கானவே அந்த இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் பறக்கல, நீங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் தாத்தா இறந்துட்டார்னா நீங்கள் எப்படி பிறப்பீங்க? அப்போ எப்படி நீங்கள் அவரை கொல்லுவீங்க? ஆக்சுவலாக இது என்னென்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் கைஸ். படத்தில் காட்டுறதெல்லாம் மறந்துடுங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாஸ்ட்டை மாற்றினா அது ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனை தான் ட்ரிகர் பண்ணுமே தவிர நம்மளோட பாஸ்ட்டை மாறாது. ஏன்னா நம்ம யாருக்கனவே வந்துட்டோம், நம்மளோட பாஸ்ட் சேஞ்ச் ஆகாது கைஸ், புரியுதா? ஏன்னா நம்ம யாருக்கனவே இருக்கும்போது எப்படி நம்ம இல்லாமல் போக முடியும்? அட் த சேம் டைம் ஷ்ரோடிங்கர்ஸ் கேட் மாதிரி இருக்குல்ல, நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஷ்ரோடிங்கர்ஸ் கேட், அதுவும் செம டாபிக் கைஸ். நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இல்லாமல் போக முடியும்? அது ஓகே. இது கிராண்ட் ஃபாதர்ஸ் பேரடாக்ஸ். இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கேங் இருக்காருல்ல, லோக்கி சீசன் 2ல் காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓரபோரஸ் அந்த எழுதின அந்த டைம் லைன் புக்கு இருக்குல்ல, அதை வந்து யாரோ வச்சு கேங் குட்டி கேங்கோட ஜன்னலில் போய் வச்சுருவாங்க. ஏன்னா இது வந்து யாருக்கனவே அந்த இது அந்த அந்த ஜன்னலில் வச்சதை வச்சு கேங் வந்து நோட்ஸ் எடுப்பார். அந்த நோட்ஸ் எடுத்ததை வந்து ஓரபோரஸ்ட்டை கொடுப்பாரு. அந்த நோட்ஸை வச்சு தான் ஓரபோரஸ் வந்து அந்த டைம்லைன் புக்கை எழுதுவார். அப்போனா வந்து இந்த புக்கை வந்து கேங் எழுதுனதா இல்லை ஓரபோரஸ் எழுதுனதா? கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல கைஸ். அதுதான் இது இன்ஃபினிட்டிவ் ஒரு லூப்பை வந்து கிரியேட் பண்ணிடும். அதனால அந்த பர்டிகுலர் ஆரிஜின் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து லாஸ் ஆகிடும், மறைஞ்சிரும். அப்படியே டைமோட இதில் அப்படியே அந்த இது மறைஞ்சிரும். இப்போ 2 பேரடாக்ஸஸையுமே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து பாஸ்ட்டுக்கு போகும்போது உங்களோட நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஃப்யூச்சர் வந்து ப்ரெசண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை கைஸ்.
நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகும்போது வேறு ஒரு ஆல்டர்னேட் ஃப்யூச்சர் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போவுமே நான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் தாத்தா இல்லைன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும், ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, ஏன்னா இது வந்து வேறு டைம், இது வந்து நீங்கள் பண்ண குளறுபடியால் வேறு ஒரு இது தான் க்ரியேட் ஆகிருக்கே தவிர உங்களோட இதுக்கு எதுவுமே ஆகலை. சேம் திங் கோஸ்ட் வித் பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். நீங்கள் இன்னொரு டைம் லைனில் இருக்க அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஆரிஜினை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, ஆனால் வந்து உங்களோட இதில் வந்து அதோட ஆரிஜின் சேமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட் டைம் லைனில் வந்து அதோட ஆரிஜின் சேமாக தான் இருக்கும் கைஸ். நீங்கள் இன்னும் பாஸ்ட்டில் வேறு ஒரு இதை தான் போய் தொலைச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் அதே சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரெசண்ட்டில் டைம் ட்ராவல் பண்ணாமல் இருக்கீங்க. அதே புக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வாங்கி படிக்கிறீங்க. அப்போ யார் அந்த புக்கை எழுதியிருப்பா? நீங்கள் வாங்கி காப்பி அடிக்கலை. அப்போ யார் எழுதியிருப்பா? அந்த ஆத்தர் எழுதியிருப்பார், இல்லைன்னா அந்த கம்பெனியில் வேறு யாராச்சும் எழுதியிருப்பாங்க. அதுதானே நடந்திருக்கும். ஆனால் வந்து அதே பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸில் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஆரிஜின் வந்து லாஸ் ஆகிடுது. ஓகே கைஸ், இதுதான் நான் எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம எல்லையில்லா அண்டத்தில் இன்னும் பயங்கரமான மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். Okay guys, tata bye bye, see you guys in next video, peace.